வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஒன் டு ஒன் ட்ராவலருங்க. நாம் பார்த்திங்கன்னா இப்போ ஈரோட்டில் இருக்கோம். ஈரோட்டிலேருந்து கொடிவேரி வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிப்பு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சத்தி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, அங்கே நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் போகிற பஸ்ஸில் ஏறி நம்ம கொடிவேரி ரீச் பண்ண போகிறோம். மக்களே, கொடிவேரி வந்துட்டோம். கொடிவேரியோடைய என்ட்ரன்ஸுங்க, நடந்து போயிட்டுருக்கேன். வெயில் போட்டு ஒழுக்கு எடுக்குதுங்க. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வளைய தேவையில்லைங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு. வாழைத்தப்பு போட்டிருக்காங்க. புதுசாக கண்ணு நெட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு நேராக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, ஆனால் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குங்க. அந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஊராட்டம் இருக்குங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ரோடை விட்டு தள்ளி வந்துருக்கோம். நம்ம மெயின் ரோட்டை விட்டு ஃபுல்லாக வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு தான் இருக்குது. அங்கே முன்னாடி பார்த்தோமில்லங்க வாழைத்தோப்பு நெட்டு வச்சுருக்காங்கன்னு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அது இருக்கிறத விட. ப்ரெடிக்ஷன் அந்த வாழை மரத்தோப்பெல்லாம் இருக்குல்லங்க, அந்த தோப்புக்கெல்லாம் அந்த சைடு, அதுக்கெல்லாம் பின் சைடு வந்துட்டு ஆறு இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரோடு பார்த்திங்கன்னா இப்போது டைரெக்ஷன் சேஞ்சு பண்ணுதுங்க. இப்படி தான் போகுது, லெஃப்ட் சைடு போகுது. ஸோ ஒருவேளை அந்த தென்னை மரத்தோப்புக்கெல்லாம் அந்த பக்கம் ஆறு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஏதோ ஒரு கட்டடம் நிறையா இருக்குது. வந்துட்டு வாங்க, கொடிவேரி அணை. எதுவுமே தெரியாது, ஃபஸ்ட் டைம் கிளம்பி நான் பாட்டுக்கு வந்துட்டேங்க. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த தென்னை மரத்தோப்புக்கெல்லாம் பின்னாடி தாங்க ஆறு இருக்குது. இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் போல். திரும்ப 3வது டைம் வந்துட்டு ஒரு வாழைத்தோப்பு பார்க்குறோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கு மரம்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடம் ஒன்று தாங்க சில்லுன்னு இருக்குது. இந்த ஏரியாவிலேயே ஆறு பக்கத்தில் இருக்குல்ல. டேமு நெருங்கிட்டோங்க. கடையெல்லாம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கொடிவேரி டேமுங்க. இந்த பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போட்டிருக்கு ஏரோ மார்க்கு. பைக்கில் இல்லை காரில் வந்தால் இங்கேயே பக்கத்துலேயே பார்க்கிங் பண்ணிக்கலாம் போல் இருக்குங்க. ரேட்டு பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் வந்துட்டு காரெலாம் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸ் எல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. டேம் என்ட்ரன்ஸுங்க இது. டிக்கெட் வாங்கணும் மாட்டிருக்கீங்க. பர்சனுக்கு வந்துட்டு எவ்வளோன்னு தெரியல. நல்லா போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அவர் அங்கே இருக்கார், வெயிட் பண்ணுவோம். இது வந்து வாய்க்காலுங்க. அங்கே ஆற்றுலேருந்து பிரித்து விட்றாங்க. அந்த கல்லணையிலலாம் பிரியுது இல்லைங்க, ஆறு ரெண்டாக பிரிக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே டேமுங்க, டேம் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே போவோம். முன்னாடி வந்துட்டு கொடிவேரியில் அந்த பார்க்கு சொல்லுவாங்களாங்க, கொடிவேரி பார்க்கு, அதுதான் போல் இருக்குது. பார்க்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே இப்படி லெஃப்ட் சைடில் பிரியுது. சரி, பார்த்திங்கன்னா போட்டிங்கெல்லாம் கூட இருக்குங்க. போட் சர்வீஸ் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 100 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குன்றாங்க. கீழே ஒரே மணலாக இருக்குங்க, நடக்க முடியல, வழுக்குது. மணல் ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்லைங்க. அந்த காரையில் மண் ஒட்டி இருக்குல்ல, கால் வைக்கும்போது அப்படியே வழுக்குதுங்க. கால் வச்சாலே வழுக்குது. தண்ணியில் ஒரு ஸ்மெல்லு வருதுங்க, என்னன்னு தெரில. தண்ணியில் அந்த ஏரியிலலாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு வருது. ஆழம் இல்லையான்ட்ருக்குங்க. எல்லாம் நடுவில் நல்லா நடந்து போகிறாங்க, ஆழம் இருக்காது போல் இருக்கு. தண்ணி என் மேலே படுதுங்க, சாரல் பாருங்க. தண்ணி எப்படி போகுதுன்னு நிறையா போயிட்டுருக்குது. நடுவில்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே போகுது போல் இருக்குங்க. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆற்றுல மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இவங்களே வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமாம். ஸோ நம்ம
பர் பர்சனு அந்த மாதிரி தான். நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோமோ அதுக்கேற்ற ரேட்டு. சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறமேட்டு மீன் வறுவல், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வரணுங்க. நம்ம வந்துட்டு அங்கே ஆறு இருக்குன்னா அந்த பாலத்துக்கு அடியில் தான் வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாகசம் பண்ணுறோம் அப்படின்ட்டு உயிரை விட்டுருக்காங்களாமா. இந்த ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் கொடிவேரி வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப டேஞ்சராமாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத சுழல் மாதிரியான இதெல்லாம் இருக்காமா. நமக்கு தெரியாமலே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சி உள்ளே இழுத்துக்குமாமா. காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டன்றாங்க. தயவு செஞ்சு குளிக்க வந்தால் குளிச்சுட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்காங்க. நான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான வேலையெல்லாம் வேண்டாங்க தயவு செஞ்சு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தமாலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு தான் இருக்குதுங்க க்ளீனு. இதை மறந்துவிட்டோங்க. ஆர்ட் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வர வழியில் பார்த்துருக்கணும், பார்க்காம மறந்துட்டோம். இங்கேருந்து வந்துட்டு ஒரு 20-25 கிலோமீட்டர் தாங்க சத்தியமங்கலம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது இங்கே இருக்க வரையப்பட்டிருக்க எல்லா விலங்குகளும் அங்கே இருக்குங்க. புலி, யானை, முக்கியமாக வந்துட்டு யானையெல்லாம் வந்துட்டு ரோட்டு மேலே நிற்குமாம்மா. போனதே தெரியலங்க. நம்ம குடிக்காமல் வந்திருக்கோம்ல, ஒரு வேளை நம்ம அதனால தான் சீக்கிரம் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்குங்க, நம்ம கொடிவேரி அணைக்கு பக்கத்துலேயே. இது வந்துட்டு ரொம்ப ரிமோட்டான பிளேஸுங்க. இங்கே வந்துட்டு அதிகமாக எதுவுமே கடையெல்லாம் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்குங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டாங்க. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்றதை பார்த்துருவோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு கொடிவேரிக்கு வந்துட்டு 33 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸெல்லாம் போவோங்க, அந்த பஸ்ஸிலலாம் நீங்கள் ஏற வேண்டாம், இங்கே நிற்காது. அதே மாதிரி கோபி அப்படின்ட்டு போட்டு நிற்கிற பஸ்ஸிலலாம் வராதிங்க. கோபி முன்னாடியே இருக்கும். நீங்கள் இறங்கி வேறு பஸ்ஸு மாறி தான் இங்கே வர மாதிரி இருக்கும். அதனால் சத்தியமங்கலம் போகிற பஸ்ஸில் மட்டும் ஏறிக்கோங்க. மொத்தமாக போய் வர 66 ரூபா ப்ளஸ் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸு 5 ரூபாங்க. மொத்தமாக வந்துட்டு எனக்கு 71 ரூபா வந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு 20 ரூபாங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த பஸ் சார்ஜ் வந்து 10 ரூபா வரும். போய் வர ஒரு 20 ரூபா ஆச்சு. இந்த கொடிவேரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி தான் ட்ரிப்போட சார்ஜஸ்லாம் வந்துச்சு. நான் வந்துட்டு நிறையாலாம் செலவு பண்ணல. பட் ஆனால் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக செலவு வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் ஒரு சிம்பிளாக முடிஞ்சிடுங்க. செலவு ஓவராக வைக்காது, ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சு போயிடும். மே மாத லீவில் வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக கொடிவேரி வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே ஃப்ளோ ஆகிட்டுருக்குங்க. ஸோ வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட்டோட வீடியோ சீக்கிரமாகவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.